Hi guys, welcome to Noob Media. நான் உங்கள் தினேஷ் குமார். இன்னைக்கு நம்ம பைத்தான் கிளாஸில் ஃபாரிச் லூப் பற்றி பார்க்கலாம். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். அப்போ தான் லூப்பிங் கான்செப்ட் பற்றியும் வைல் லூப் பற்றியும் உங்களுக்கு தெரியும். ஸோ வாங்க இன்னைக்கோட வீடியோக்குள்ளே போகலாம். ஃபாரிச் லூப் வந்து ஸ்ட்ரிங், லிஸ்ட், டிக்ஷனரி, டியூப்பிள் இதில் எல்லாத்துலேயுமே ஒர்க் பண்ணும். ஸ்ட்ரிங்கோடைய ஒவ்வொரு லெட்டர்ஸ் அது வந்து ஸ்ட்ரிங் வந்து ஒரு அரே மாதிரி டிஃபைன் பண்ணுவாங்க. அதில் இருக்க ஒவ்வொரு லெட்டர்ஸையும் அதாவது எலமெண்ட்ஸ், ஸ்ட்ரிங்கில் இருக்க ஒவ்வொரு லெட்டர்ஸும் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் லிஸ்ட், டிக்ஷனரி, டியூப்பிள்ஸ் இதில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்ஸும் தனித்தனியாக எடுத்து ஒர்க் பண்ணும். இப்போ பாருங்க, நம்ம ஒரு ஸ்ட்ரிங் டிஃபைன் பண்ணலாம். ஹை வியூவர்ஸ், இப்போ நம்ம ஃபாரிச் லூப்புக்குள்ளே போகிறோம். ஃபாரிச் லூப்போடைய சின்டெக்ஸ் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஃபார் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அதுக்கு ஒரு டெம்பரவரி நேம் கொடுக்க போகிறோம். ஒவ்வொரு லெட்டர்ஸும் நம்ம எடுக்கும் போதும் ஒரு டெம்பரவரி நேம். இப்போ ஒரு ஐனே நான் கொடுக்குறேன். ஐ வந்து ஒரு டெம்பரவரி நேம். இன் வந்து ஒரு கீவேர்ட். எதுலேருந்து நம்ம எதுக்கு எடுத்து கொடுக்குறோன்றத இன் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணலாம். நம்ம எதுலேருந்து எடுக்கணுன்றதை இப்போ மென்ஷன் பண்ணணும். எஸ்டின்ற ஸ்ட்ரிங் வேரியபிளை நான் இங்கே கால் பண்ணுறேன். இப்போ என்ட்ரு கொடுத்தோன்னா ஃபாரிச் லூப்போடைய சின்டெக்ஸ்குள்ளே போயிடும், கோட்குள்ளே. இப்போ பிரிண்ட் ஐ, ஃபைனலாக பிரிண்ட் எண்ட். இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு லெட்டர்ஸும் எடுக்கும் உள்ள. ஃபஸ்ட்டு இந்த ஐக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கும் ஒவ்வொரு லெட்டர்ஸையும் எடுத்து. நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே என்ன லூப்புக்குள்ளே என்ன கோட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ நான் ஐயை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ ஒவ்வொரு லெட்டராக பிரிண்ட் ஆகும் அண்ட் ஃபைனலாக எண்டுன்னு பிரிண்ட் ஆகும். இப்போ பாருங்கள், இதோ பாருங்கள், ஹாய் வியூவர்ஸ், ஃபைனலாக எண்டுன்னு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் ஃபாரிச் லூப் ஒர்க் ஆகும். இப்படி மட்டும்தானா? கிடையவே கிடையாது. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு என்னென்னலாம் பண்ணலான்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே என்ன பண்ணுதுன்னா, இந்த லூப் இந்த ஸ்ட்ரிங்குள்ளே இருக்க ஒவ்வொரு லெட்டர்ஸையும் தனித்தனியாக எடுக்கும். ஒவ்வொரு லெட்டர்ஸையும் தனித்தனியாக எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணோம் ஐன்ற வேரியபிள்குள்ளே. ஒவ்வொரு ஐட்ரேஷன்லேயும் நமக்கு இங்கே ஐயோடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் ஐ ஸ்பேஸ் கூட ஒரு வேல்யூ தான். வியூவர்ஸ் இது எல்லாமே ஃபுல்லாக தனித்தனியாக ஒரு வாட்டியும் எடுத்துக்கும். அப்படி தான் நான் இங்கே கொடுத்தது வந்து பிரிண்ட்ன்றதுனால ஒவ்வொரு வாட்டியும் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ சேம் லைன்லேயே பிரிண்ட் பண்ணலாம், ஒரு ஸ்பேஸ் மட்டும் விட்டு. பிரிண்ட் வந்து எப்பயுமே நம்ம கொடுத்தோம்னா நியூ லைனுக்குள்ளே போயிடும். நம்ம நியூ லைன் கொடுக்காம போகணும்னா எண்டுன்னு கொடுத்தோம்னா இந்த லைனுக்குள்ளேயே எண்ட் ஆகிடும். ஈக்குவல் டு இப்போ நம்ம இங்கே என்ன கொடுக்குறோமோ அது வந்து ஒவ்வொரு வாட்டியும் நடுவில் வரும். ஒவ்வொரு வாட்டியும் இப்போ இது இருங்க, ஒவ்வொரு ஐட்ரேஷன்லையும் நமக்கு அங்கே என்ன கொடுக்குறோமோ அதுதான் பிரிண்ட் ஆகும். மறுபடியும் இப்போ ரன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஹாய் எல்லாத்துக்கும் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ இங்கே ஸ்பேஸை எடுத்துகிட்டு வேறு ஏதாச்சும் கொடுக்கலாமா? ஐஃபன் கொடுக்கலாம். ஸோ பாருங்கள், நியூ லைன் பதிலாக இங்கே வந்து ஒரு வாட்டியும் ஸ்பேஸ் இல்லை ஐஃபன் நம்ம எது கொடுக்குறோமோ அது வந்து இங்கே ரெப்ரசன்ட் ஆகிடும். இங்கே பாருங்கள், எல்லாமே இப்போ இங்கே நம்ம எதை பிரிண்ட் பண்ணாலும் நெக்ஸ்ட்டு நியூ லைனுக்குள்ளே தான் போவோம். ஏன்னா நம்ம இங்கே மென்ஷன் பண்ணல என்னன்றத. ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட்டு லிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். லிஸ்ட்டை நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதையே எடுத்துட்டு லிஸ்ட் வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே வரணும். இங்கேயும் மாற்றிடலாம், எல்டி. ஏற்கனவே லிஸ்ட்டுக்குள்ளே எந்த மாதிரியான வேரியபிள்ஸ் வேணாலும் கொடுக்கலாம், எந்த டைப்பான டேட்டா டைப் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஏ பி சி. ஓகே, இப்போ நம்ம நியூமரிக்ஸ் கூட கொடுக்கலாம். ஃப்ளோட் வேல்யூஸ்
நெக்ஸ்ட் பூலியன் வேல்யூஸ் கூட நம்ம கொடுக்கலாம். ஃபால்ஸ். ஸோ இப்போ இது கூட ஒரு ஸ்பேஸ் விட்டு பிரிண்ட் ஆகும். இதே மெத்தட் இல்லை எண்ட் வேணாம், ஒரு லைன்லையும் பிரிண்ட் பண்ணட்டும். ஓ நம்ம இங்கே மாற்றலை. ஸோ ஓகே, இப்போ பிரிண்ட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஏபிசி 12 பாயிண்ட் ஃப்ளோட் வேல்யூ, ட்ரூ ஃபால்ஸ், எந்த விதமான டேட்டா டைப்பும் நம்ம கொடுக்கலாம். அது ஒரு வாட்டியும் ஐட்ரேஷனில் எடுத்துக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து இங்கே இது வந்து 0லேருந்து 1 3 4 5 6 மொத்தம் இதில் 7 வேரியபிள்ஸ் இருக்குது, 7 எலமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 7 எலமெண்ட்ஸும் ஒவ்வொரு ஐட்ரேஷனில் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அண்ட் ஃபைனலாக எண்டுக்குள்ளே நமக்கு வந்திருக்கு. ஃபார் ஈச் லூப்புக்குள்ளே இது மட்டும் தான் பண்ண முடியும்னா கிடையவே கிடையாது. இப்போ பாருங்கள், I dot is alpha. இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோடைய ஃபங்க்ஷன். இது வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம எடுக்கிற வேல்யூ நியூமரிக்கா இல்லை இது வந்து ஆல்ஃபபெட்னா ட்ரூ வேல்யூவை ரிட்டர்ன் கொடுக்கும். இப்போ நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது என்னன்னா, comma is an alphabet. நெக்ஸ்ட் நம்ம நியூமரிக்காக கொடுக்கலாம். else if I is digit. இப்போ இந்த ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான். இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூ, இப்போ இங்கே நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வெறும் நியூமரிக் வேல்யூவாக இருந்துச்சுன்னா நமக்கு பிரிண்ட் பண்ணும். பிரிண்ட் I, is numeric. எதுவுமே இல்லைன்னா, இப்போ நம்ம இங்கே ஏற்கனவே இது வந்து பூலியன் வேல்யூன்றதுனால I is boolean. ஸோ வாங்க இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். attribute error, object has no attribute is alpha. இப்போ ஏன் இங்கே எரர் ரைஸ் ஆகுதுன்னா, இது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ. இன்டீஜரில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே இல்லை, அதனால தான் இப்படி ஒரு எரர் ரைஸ் ஆகுது. ஸோ நம்மளால் இப்படி கொடுக்க முடியாது. நம்ம எல்லாமே இன்டீஜராக கொடுத்து ஸ்ட்ரிங்காக கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும். அதனால இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரிங்காக மாற்றிடலாம். ஏன்னா இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இப்போ இது எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்க, ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, யூசர்கிட்டேருந்து ஒரு வாட்டியும் இன்புட் வாங்கி நம்ம இதே ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இல்லைனா நம்ம நெக்ஸ்ட் இப்போ டியூபிள்குள்ளே போகலாம். டியூபிள்
போதும். ஸோ டியூப்பிள். இப்போ இதை நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே பாருங்கள் ஏபிசிடி. இதுவும் டியூப்பிள்க்கும் டிக்ஷனரிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, டியூப்பிள் வந்து இம்யூட்டபிள், அதாவது இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியாது டிஃபைன் பண்ணிட்டதுக்கப்புறம். ஆனால் லிஸ்ட்டில் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டை வச்சு ஒரு எம்டி லெஃப்ட் லிஸ்ட்டை வந்து நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். இப்போ நம்ம யூசர் கிட்ட எத்தனை வேல்யூஸ் நீங்கள் இன்சர்ட் பண்ண போகிறீங்கன்றத நம்ம இங்கே ஒரு இன்டீஜர் ஃபார்மேட்டில் வாங்கிடுவோம். யூசர் கிட்டேருந்து இன்ட் இன்புட். இப்போ நம்ம இந்த இன்ட் நம்ம கொடுக்குற நியூமரிக் வந்து 0லேருந்து அந்த n வரைக்கும் பிரிண்ட் பண்ணோம்னா ரேஞ்ச்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி உள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அந்த வேல்யூ வரைக்கும் பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இங்கே 10ன்னு கொடுக்கலாம். இப்போ இது வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னா 0லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். 10 டைம்ஸ் 1. இங்கே பாருங்கள், இது வந்து n வேல்யூ நம்ம 1ன்னு கொடுத்தது. இங்கே n நம்ம யூஸ் பண்ணல, அதனால அது இன்புட் கொடுத்தா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். 0லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம இங்கே n சேஞ்ச் பண்ணிட்டோம்னா n வரைக்கும் பிரிண்ட் ஆகும். சேவ் பண்ணல. 3 0லேருந்து 2 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ இப்போ இந்த என்னுடைய வேல்யூ வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு வாட்டியும் நம்ம இன்புட் வாங்கி அந்த லிஸ்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். a ஈக்குவல் டு இன்புட். இப்போ நம்ம லிஸ்ட்டில் ஆட் பண்ணோம்ல, அதுக்கு லிஸ்ட் டாட் அப்பெண்ட், இந்த அப்பெண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஃபைனலாக இருக்கிற லிஸ்ட்டோடைய ஃபைனல் பொசிஷனில் நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்க முடியும். இதுதான் அப்பெண்டோடைய ஃபங்க்ஷன். நம்ம இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். எத்தனை வேல்யூஸ்? 3 வேல்யூஸே கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் இன்புட் ஹாய் viewers, our channel. இப்போ இதை நம்ம ஃபைனலாக இதை பிரிண்ட் பண்ணலாம். பிரிண்ட் லிஸ்ட். நம்ம கொடுக்குற இன்புட் வந்து இங்கே ஸ்டோர் ஆகி நமக்கு ஃபைனலாக பிரிண்ட் ஆகும். சேம் 3 viewers hours channel. இங்கே பாருங்க, ஹாய் வியூவர்ஸ் ஹவுஸ் ஆர் சேனல். இது மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இப்படி தான் நம்ம ஃபார் ஃபங்க்ஷனை, ஃபார் லூப்பை நம்ம ஈஸியாக இப்படி யூஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதாங்க இன்னைக்கோட வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.